ஆசியாவின் இரண்டு ஈராட்சதர்களான இந்தியாவும் சீனாவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நெய்யப்பட்ட ஒரு வரலாற்றை பகிர்ந்து கொள்கின்றன. பண்டைய பட்டுப்பாதை அவர்களின் வரலாற்று உறவுகளுக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. இந்தியாவில் தோன்றிய புத்த மதம் சீனாவில் செழிப்பான நிலத்தை பெற்று கலாச்சார பரிமாற்றத்தை வளர்த்தது. இருப்பினும் 21ஆம் நூற்றாண்டில் இந்த நாடுகளுக்கு இடையே மக்கள் நடமாட்டத்தில் ஒரு பதற்றம் நிலவுகிறது. பகிரப்பட்ட பாரம்பரியத்தின் அரவணைப்பு பெரும்பாலும் சமகால அரசியல் யதார்த்தங்களால் மறைக்கப்படுகிறது. தீர்க்கப்படாத எல்லை பிரச்சினைகள் மற்றும் கடந்த கால மோதல்களிலிருந்து எழும் அவநம்பிக்கை ஒரு நீண்ட நிழலை ஏற்படுத்துகிறது. இந்த சிக்கலான உறவை சமாளிக்க வரலாற்று பாரத்தை, அரசியல் யதார்த்தங்களின் எடையை மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புக்கான சாத்தியக்கூறுகளை புரிந்து கொள்வது அவசியம். இந்தியா சீன பயணத்தை வடிவமைக்கும் சிக்கலான இயக்கவியலை இந்த கட்டுரை ஆராய்கிறது. தாழ்வருந்திய பதட்டமான சூழ்நிலைக்கு பங்களிக்கும் வரலாற்று, அரசியல் மற்றும் கலாச்சார காரணிகளை ஆராய்கிறது. கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை வடிவமைப்பதில் ஊடகங்களின் பங்கு, அதிகாரத்துவ தடைகள் மற்றும் பொருளாதார பரிசீலனைகளையும் இது ஆராய்கிறது. இறுதியாக, இரண்டு நாடுகளுக்கும் இடையே அதிக புரிதலை வளர்ப்பதற்கும் பயண பதட்டங்களை குறைப்பதற்கும் சாத்தியமான வழிகளை இது முன்மொழிகிறது. 1962ஆம் ஆண்டு இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் இருவரின் நினைவுகளிலும் பதிந்துள்ளது. குறுகிய ஆனால் கசப்பான எல்லைப்போர் இருதரப்பு உறவுகளில் ஒரு நீங்காத முத்திரையை பதித்தது. இந்தியாவின் இராணுவ தோல்வியும் தீர்க்கப்படாத எல்லை பிரச்சினையும் தொடர்ந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. போரின் மரபு தொடர்ந்து கருத்துக்களை வண்ணமயமாக்குகிறது, அரசாங்க கொள்கைகள் மற்றும் பொது கருத்தை பாதிக்கிறது. 2000 கிலோமீட்டருக்கும் மேல் நீண்டுள்ள சர்ச்சைக்குரிய எல்லை ஒரு சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது. நீடித்த தீர்வை காண இராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 1962ஆம் ஆண்டின் நினைவு அமைதியின் பலவீனத்திற்கு ஒரு அப்பட்டமான நினைவூட்டலாக செயல்படுகிறது. இந்த தீர்க்கப்படாத வரலாற்று பாரம் சமகால பயணத் தொடர்புகளில் ஒரு நீண்ட நிழலை ஏற்படுத்துகிறது. சமீபத்திய தசாப்தங்களில் இந்தியா சீன எல்லையில் அவ்வப்போது தீப்பொறிகள் ஏற்பட்டு பதட்டங்களை மேலும் தூண்டிவிட்டன. இரண்டு நாடுகளின் இராணுவங்களும் மாதக்கணக்கில் மோதிக்கொண்ட இமயமலையில் உள்ள 2017 டோக்லாம் மோதல் பதட்டங்களை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றது. இதேபோல் 2020 கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் இரு தரப்பிலும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது, இரண்டு நாடுகளிலும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. இந்த சம்பவங்கள் புவியியல் ரீதியாக மட்டுப்படுத்தப்பட்டவை என்றாலும் பரந்த உறவுக்குள் ஆழமாக எதிரொலிக்கின்றன. அவை தேசியவாத உணர்வுகளை தூண்டுகின்றன மற்றும் ஒத்துழைப்பை விட பகைமையை வலியுறுத்தும் ஊடக கதைகளுக்கு உணவை வழங்குகின்றன. ஒட்டுமொத்த விளைவு என்பது அதிகரித்த அசுரக்ஷா உணர்வு ஆகும். இது சாதாரண குடிமக்கள் எல்லையை தாண்டி பயணிப்பதை பற்றி எச்சரிக்கையாக ஆக்குகிறது. இரண்டு நாடுகளின் குடிமக்களுக்கும் பயண ஆவணங்களை பெறுவது பெரும்பாலும் ஒரு கடினமான செயல்முறையாகும். பாதுகாப்பு கவலைகளால் இயக்கப்படும் கடுமையான விசா விதிமுறைகள் அதிகாரத்துவ தடைகளை உருவாக்குகின்றன. செயல்முறை நேரத்தை எடுத்துக்கொள்ளும், விலை உயர்ந்ததாகவும் பெரும்பாலும் நிச்சயமற்றதாகவும் இருக்கும். இது சாதாரண பயணத்தை ஊக்கப்படுத்துகிறது மற்றும் மக்கள் தொடர்புகளை மட்டுப்படுத்துகிறது. விசாவை தாண்டி இரு தரப்பிலிருந்தும் பயணிகள் எதிர்கொள்ளும் சோதனையின் உணர்வு உள்ளது. பரஸ்பர சந்தேகத்தால் இயக்கப்படும் அதிகரித்த கண்காணிப்பு ஒரு சங்கடமான அனுபவத்தை ஏற்படுத்தும். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த வெளிப்படைத்தன்மை இல்லாதது அவநம்பிக்கை மற்றும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்கிறது. பிரிவு 5 ஊடகத்தின் விலகல் கண்ணாடி. பொது கருத்துக்களை வடிவமைப்பதில் ஊடக கதைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெரும்பாலும் இரு நாடுகளின் செய்தி நிறுவனங்களும் இருதரப்பு உறவுகளின் எதிர்மறை அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றன. எல்லை பதட்டங்கள், வர்த்தக மோதல்கள் மற்றும் மூலோபாய பகைமை ஆகியவை கலாச்சார பரிமாற்றங்கள் அல்லது இராஜதந்திர முயற்சிகளை விட அதிக கவரேஜை பெறுகின்றன.
இந்த ஒருதலை பட்ச சித்தரிப்பு பயம் மற்றும் அவநம்பிக்கையின் சூழ்நிலைக்கு பங்களிக்கிறது. சராசரி குடிமகன் எதிர்மறை செய்திகளால் தாக்கப்பட்டு மற்ற நாட்டையும் அதன் மக்களையும் பற்றிய ஒரு சிதைந்த பார்வையை உருவாக்க முடியும். தவறான தகவல்கள் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட அறிக்கையிடல் ஏற்கனவே உள்ள பதட்டங்களை மேலும் அதிகரிக்கிறது. இதனால் பயணம் உண்மையில் இருப்பதை விட ஆபத்தானதாக தோன்றும். பிரிவு 6 கலாச்சார சந்திப்புகளை கடந்து செல்வது. அரசியல் மற்றும் அதிகாரத்துவ தடைகளுக்கு அப்பால் கலாச்சார வேறுபாடுகளை கடக்கும் சவால்கள் உள்ளன. இந்தியாவும் சீனாவும் வரலாற்று ரீதியாக இணைக்கப்பட்டிருந்தாலும் தனித்துவமான சமூக விதிமுறைகள் மற்றும் தகவல் தொடர்பு பாணிகளை கொண்டுள்ளன. ஒரு கலாச்சாரத்தில் கண்ணியமாக கருதப்படுவது மற்றொன்றில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொழி தடைகளும் குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தும். ஆங்கிலம் ஓரளவிற்கு பாலமாக செயல்பட்டாலும் அன்றாட தொடர்புகளை சமாளிக்க பெரும்பாலும் உள்ளூர் மொழிகள் பற்றிய அறிவு தேவைப்படுகிறது. இந்த கலாச்சார நுணுக்கங்கள் புரிந்து கொள்ளப்படாமலும் பாராட்டப்படாமலும் இருந்தால் குறிப்பாக முதல் முறையாக பயணம் செய்பவர்களுக்கு தவறான புரிதல்கள் மற்றும் அசௌகரியங்களை ஏற்படுத்தும். பிரிவு 7 சுற்றுலா. பாதி கட்டப்பட்ட பாலம். சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான சுற்றுலா மகத்தான பயன்படுத்தப்படாத திறனை கொண்டுள்ளது. பண்டைய நினைவுச் சின்னங்கள், ஆன்மீக தலங்கள் மற்றும் பல்வேறு நிலப்பரப்புகளின் வசீகரம் இரு தரப்பிலிருந்தும் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. இருப்பினும் இந்த பரிமாற்றத்தின் பொருளாதார திறன் பெரும்பாலும் தற்போதுள்ள தடைகள் காரணமாக உணரப்படாமல் உள்ளது. குறைவான இணைப்பு, போதுமான உள்கட்டமைப்பு மற்றும் இலக்கு சார்ந்த சுற்றுலா முயற்சிகள் இல்லாமை ஆகியவை வளர்ச்சியை தடுக்கின்றன. விசா கட்டுப்பாடுகள் பயணிகளின் ஓட்டத்தை மேலும் குறைக்கின்றன. அதிகரித்த சுற்றுலாவின் பொருளாதார மற்றும் ஈராஜதந்திர நன்மைகளை திறப்பதற்கு இந்த நடைமுறை சவால்களை நிவர்த்தி செய்வது மிக முக்கியம். பிரிவு 8 மக்கள் சக்தி புரிதலுக்கான பாதை. அவநம்பிக்கையின் சுவர்களை உடைக்க மக்கள் தொடர்பை மேம்படுத்துவது அவசியம். மாணவர் பரிமாற்ற திட்டங்கள், கலாச்சார விழாக்கள் மற்றும் கூட்டு வணிக முயற்சிகள் ஆகியவை பிரிவினையை குறைக்க உதவும். ஒரே மாதிரியானவற்றை தாண்டி ஒருவருக்கொருவர் சமூகங்களை வெளிப்படுத்துவது பச்சாதாபத்தை வளர்க்கவும் தவறான கருத்துக்களை நீக்கவும் உதவும். இந்த பரிமாற்றங்களை எளிதாக்குவதில் சிவில் சமூக அமைப்புகள் முக்கிய பங்காற்ற முடியும். உரையாடல்கள், காரியசாலாக்கள் மற்றும் கலாச்சார இமர்ஷன்ஸ் திட்டங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் அவர்கள் அர்த்தமுள்ள தொடர்புக்கான தளங்களை உருவாக்க முடியும். ஒட்டுமொத்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு அடிமட்ட மட்டத்தில் நம்பிக்கையை வளர்ப்பது மிக முக்கியம். பிரிவு 9 ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பயண பதட்டங்களை குறைப்பதற்கான பாதை நீண்டது மற்றும் சிக்கலானது. இது அரசாங்கங்கள் மற்றும் குடிமக்கள் இருவரிடமிருந்தும் தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. வரலாற்று பையை நிவர்த்தி செய்தல், எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் மக்கள் தொடர்பை ஊக்குவிப்பது ஆகியவை சரியான திசையில் செல்ல வேண்டிய அத்தியாவசிய படிகள். சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பகிரப்பட்ட வரலாறு மற்றும் கலாச்சார தொடர்புகள் நம்பிக்கைக்கு ஒரு கதிர் ஒளியை அளிக்கின்றன. உரையாடலை தழுவுவதன் மூலம், புரிதலை மேம்படுத்துவதன் மூலம் மற்றும் ஒத்துழைப்பு பாவனா வளர்ப்பதன் மூலம் பயணம் என்பது பதட்டத்திற்கான ஆதாரமாக இல்லாமல் அதிக கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பகிரப்பட்ட செழிப்புக்கான பாலமாக இருக்கும் எதிர்காலத்தை நோக்கி இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடியும்.